வணக்கப்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, வட்ட இயக்கத்தினுடைய இயக்க சமன்பாடுகள் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வட்ட இயக்கத்தினுடைய இயக்க சமன்பாடுகள் நம்ம ஏற்கனவே நேர்கோட்டு இயக்கத்திற்கான இயக்க சமன்பாடுகள் பார்த்துருக்கோம். அதே போல தான் இது என்னது, வட்ட இயக்கத்தினுடைய இயக்க சமன்பாடுகள். இப்போ ஒரு துகள் ஒன்று ஆல்பா கோண முடுக்கத்துடன் மாறாத கோண முடுக்கத்துடன் ஒரு வட்டப்பாதையில் இயங்குவதாக கருதுக. ஒரு துகள் இருக்கு, அந்த துகள் ஆல்பா கோண முடுக்கத்துடன் என்ன பாதையில் இயங்குது, ஒரு வட்டப்பாதையில் இயங்குது. இதுதான் துகள்னு வச்சுக்கோங்க. பிங்கிறது தான் துகள்னா, இந்த பிங்கிற துகள் என்ன செய்யுது, ஒரு வட்டப்பாதையில் என்ன செய்யுது, இயங்குது. ஓகேங்களா? என்ன முடுக்கத்துடன், ஆல்பாங்கிற கோண முடுக்கத்துடன் என்ன செய்யுது, இயங்குது. அப்படி அந்த வட்டப்பாதையில் இயங்கும் பொழுது எப்படி நம்ம நேர்கோட்டின் சமன்பாடுகள் சொல்கிறோமோ அது மாதிரி வட்டப்பாதையில் இயங்கும் பொழுது வட்ட இயக்கத்தினுடைய சமன்பாடுகளும் நம்ம சொல்லலாம். நேர்கோட்டினுடைய இயக்க சமன்பாடுகளில் இருந்தே நம்ம வட்ட கோணத்தினுடைய இயக்க சமன்பாடுகளை, வட்ட இயக்கத்தினுடைய இயக்க சமன்பாடுகளை நம்ம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இப்போ இப்படி இயங்கக்கூடிய வட்டப்பாதையில் இயங்கக்கூடிய இந்த துகளுக்கு ஆரம்ப கோண திசைவேகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த துகளினுடைய ஆரம்ப கோண திசைவேகம் ஒமேகா 0. சரிங்களா? அப்போ ஒமேகா நாட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒமேகா 0. ஆரம்ப கோண திசைவேகம் ஒமேகா 0. அந்த துகள் அதாவது இங்கிருந்து கிளம்பும் பொழுது அது இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கோண திசைவேகம் ஒமேகா 0. இறுதி கோண திசைவேகம் என்னது, ஒமேகா. அதனுடைய கோண இடப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா தீட்டா. சரிங்களா? கோண இடப்பெயர்ச்சி என்னதுப்பா, தீட்டா. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கோண திசைவேகம் அப்படின்னா நமக்கு என்னது, கோண இடப்பெயர்ச்சியில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் கோண திசைவேகம். காலத்தை பொறுத்து கோண இடப்பெயர்ச்சியில் ஏற்படக்கூடிய மாற்றம் கோண திசைவேகம். கோண முடுக்கம் அப்படின்னா காலத்தை பொறுத்து கோண திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் கோண முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நேர்கோட்டு இயக்கத்திலிருந்து எப்படி நம்ம வட்ட இயக்கத்துக்கு சொல்லும் போது எதெல்லாம் எப்படி மாறுது. இப்போ நேர்கோட்டு இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கோண இடப்பெயர்ச்சி அப்படின்னு, அது என்னது, தீட்டா. அப்போ நேர்கோட்டு சமன்பாடுலேருந்து நம்ம இயக்க சமன்பாடு, கோணத்தினுடைய இயக்க சமன்பாடு சொல்லும் பொழுது, வட்ட இயக்கத்தினுடைய இயக்க சமன்பாடுகள் சொல்லும் பொழுது எஸ் அப்படிங்கிறது தீட்டா. எஸ்ங்கிறது என்னது, நேர்கோட்டு இடப்பெயர்ச்சி, தீட்டாங்கிறது கோண இடப்பெயர்ச்சி. அதே மாதிரி நேர்கோட்டு திசைவேகம் அப்படிங்கிறது பி, கோண திசைவேகம்ங்கிறது ஒமேகா, நேர்கோட்டு முடுக்கம்ங்கிறது ஏ, கோண முடுக்கங்கும் போது ஆல்பா. அதேமாதிரி அதாவது நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஆரம்ப திசைவேகத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம், யூன்னு சொல்லுவோம். இறுதி திசைவேகத்தை பின்னு சொல்லுவோம். இங்கே ஆரம்ப திசைவேகம் யூ என்னது, நமக்கு ஒமேகா 0. அதாவது ஆரம்ப திசைவேகம்னா இங்கே என்னன்னு சொல்கிறோம், கோண திசைவேகம். அதே மாதிரி இறுதி திசைவேகம் பிங்கிறது இங்கே என்னது, ஒமேகா. அப்போ கோண திசைவேகம் ஒமேகா. இதுதான் நமக்கு இருக்கும். நம்ம நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகள்லாம் என்னென்ன சொல்லியிருக்கோம், அதுலேருந்து நம்ம வட்ட இயக்கத்தினுடைய இயக்க சமன்பாடுகளை இப்போ சொல்ல போகிறோம். இப்போ நேர்கோட்ட இயக்கத்தினுடைய இயக்க சமன்பாடுகள் இப்போ நம்ம சொல்லிட்டு அதுக்கு இருக்கக்கூடிய வட்ட இயக்கத்தினுடைய இயக்க சமன்பாடுகள் இப்போ நம்ம சொல்கிறோம். இப்போ நேர்கோட்டின் இயக்க சமன்பாடு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சமன்பாடு நம்ம என்ன பார்த்தோம், v u + at அப்படின்னு பார்த்தோம்லப்பா, நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகள். இப்போ நம்ம இங்கே என்ன சொல்லிட்டு இருக்கோம், விங்கிறது நம்ம நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகள் நம்ம சொல்லும் போது அது இறுதி திசைவேகம். இங்கே இறுதி திசைவேகம் நமக்கு என்னது, ஒமேகா. அதே மாதிரி ஆரம்ப திசைவேகம் u நமக்கு என்னது, இங்கே ஒமேகா நாட்டு ப்ளஸ் ஏங்கிறது முடுக்கம், இங்கே என்னது ஆல்ஃபா, டைம் டி. ஓகேங்களா? டைம் மாறாது, ரெண்டு இயக்கத்துலையுமே டைம் டி. ஸோ v u + atங்கிறது வட்ட இயக்கத்தினுடைய இயக்க சமன்பாடுகளில் போடும்போது ஒமேகா ஒமேகா டி, ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டி அப்படின்னு என்ன செய்யுது வருது. அடுத்த ரெண்டாவது சமன்பாடு என்னது, s ut + ½ at². இதுதான் நாங்கள் இருக்கக்கூடிய இரண்டாவது இயக்க சமன்பாடு. இப்போ எஸ் அப்படிங்கிறது நமக்கு இங்கே என்னது, அங்கே நேர்கோட்டு இடப்பெயர்ச்சியில் தான் நம்ம எஸ்ன்னு சொன்னோம். இங்கே கோண இடப்பெயர்ச்சியில் சொல்லும் போது எஸ்ங்கிறது நமக்கு என்னது, தீட்டா. அப்போ தீட்டா, யூங்கிறது நம்ம என்னது, ஒமேகா நாட், டி டி, ஆஃப் ஏங்கிறது ஆல்ஃபா, டி t². அடுத்து மூணாவது என்னதுன்னா v² = u² + 2ax. b அப்படிங்கிறது என்னன்னா ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர் = யூங்கிறது ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா ஏ, எஸ்ங்கிறது நமக்கு என்னதுப்பா, தீட்டா. அடுத்து நாலாவது அங்கே ஒரு சமன்பாடு சொன்னோம், அது என்னதுன்னா s = b + u, s = b + u/2 × t. அப்போ இங்கே எஸ்ங்கிறது நமக்கு என்னது, தீட்டா.
தீட்டா ஈக்குவல் டு பிங்கிறது நமக்கு என்னது ஒமேகா, யூங்கிறது ஒமேகா நாட் பை 2 இன்ட்டு டி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது v = u + at க்கு ஒமேகா = ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டி, s = ut + half at ஸ்கொயருக்கு தீட்டா = ஒமேகா நாட் டி ப்ளஸ் half ஆல்ஃபா டி ஸ்கொயர், v² = u² + 2as அப்படிங்கிறதுக்கு v² ஒமேகா² = ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா தீட்டா, s = v + u / 2 இன்ட்டு டிக்கு தீட்டா = ஒமேகா + ஒமேகா நாட் பை 2 இன்ட்டு டி. இதுதான் நேர்கோட்டு இயக்கத்திற்கான சமன்பாடுகள். இது பூரா நமக்கு என்னது வட்ட இயக்கத்திற்கான சமன்பாடு. பாருங்கப்பா, அடுத்து எடுத்துக்காட்டு 2.41 கணக்கு பாருங்க. வட்டப்பாதை இயக்கத்தில் உள்ள துகள் ஒன்றினுடைய கோண முடுக்கம் வந்து ஆல்பா = 0.2 ரேடியன் பை செகண்ட் ஸ்கொயர். இதை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இத்துகள் 5 வினாடிகளுக்கு பின்னர் அடைந்த கோண இடப்பெயர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கோண இடப்பெயர்ச்சிக்கான ஃபார்முலாவில் போட்டு நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா t = 5 வினாடிகள் இத்துகளினுடைய கோண திசைவேகம் ஆகியவற்றை காண்க. ஓகேவா? துகள் 5 வினாடிக்கு பிறகு கோண திசைவேகம்னா அதுக்கு இறுதி கோண திசைவேகம் ஒமேகா கேட்குறாங்க, ஆகியவற்றை காண்கன்றாங்க. இவங்க இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா துகளினுடைய ஆரம்ப கோண திசைவேகத்தை நம்ம சுழி அப்படின்னு சொல்லி கருதுகன்றாங்க. ஆரம்ப கோண திசைவேகம் சுழி அப்படின்னா தகவலில் நம்ம அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தகவலில் எழுதுங்க. கோண முடுக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்ஃபா = 0.2 ரேடியன் பை செகண்ட் ஸ்கொயர். 5 வினாடிகளுக்கு பிறகுன்னு சொல்றதுனால t = 5 வினாடி, 5 வினாடிகள் t பின்னர் அடைந்த கோண இடப்பெயர்ச்சிக்காங்க. கோண இடப்பெயர்ச்சின்னு என்னதுப்பா? தீட்டா = என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து இது ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கேட்டிருக்குது. அடுத்து செகண்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா அதே 5 வினாடிகளுக்கு பின்னாடி கோண திசைவேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அவங்க வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆரம்ப கோண திசைவேகம் ஒமேகா நாட் = 0ன்னு சொல்லியிருக்காங்க. துகளினுடைய ஆரம்ப கோண திசைவேகம் சுழின்னா என்னது 0 என கொள்க. இப்போ நமக்கு இதுக்கு என்ன ஃபார்முலா? நம்ம கோண வட்டப்பாதை இயக்கத்தில் இருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய சமன்பாடுகள் ஃபார்முலாவில் வட்டப்பாதை இயக்க சமன்பாடுகளில் நம்ம எந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம் அப்படின்னா கோண இடப்பெயர்ச்சி ஃபார்முலா. தீட்டா = ஒமேகா நாட் டி ஆஃப் ஆல்ஃபா டி ஸ்கொயர் இதை எடுத்துக்கிறோம். இல்லை தீட்டா = ஒமேகா நாட் 0ன்னு சொல்லிட்டோம். இப்போ 0 இன்ட்டு டி வந்து என்னது 5 வினாடிகள் ப்ளஸ் ஆஃப் ஆல்ஃபாங்கிறது எவ்வளவு 0.2, டி வந்து 5 ஸ்கொயர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுதான் போட்டுட்ருக்கோம். தீட்டா கேட்டிருந்தாங்களே அந்த தீட்டா தான் பண்ண செஞ்சுட்ருக்கோம். இப்போ தீட்டா = 0 இன்ட்டு 5 என்ன வந்துடும் 0 ப்ளஸ் ஆஃப் 0.2 5 ஸ்கொயர்னு எவ்வளோப்பா 25 0.1. அப்போ நீங்கள் பெருக்கும் போது 2.5 ரேடியன். இப்போ கோண இடப்பெயர்ச்சி வந்து தீட்டா = 2.5 ரேடியன். இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்துப்பா நமக்கு ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா t = 5 வினாடிகள் துகளினுடைய கோண திசைவேகம் கேட்டிருந்தாங்க இல்லையா? அதை பாருங்க. இப்போ t 5 வினாடிகள் நம்ம சொல்லிட்டோம். கோண திசைவேகம் ஒமேகா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒமேகா = ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டி இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. ஒமேகா = ஒமேகா நாட் தான் 0ன்னு சொல்லிட்டோம். ஆல்ஃபாங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஆல்ஃபாங்கிறது 0.2, டீங்கிறது 5. இப்போ 2 10 ஒரு சமதளி புள்ளி வச்சிங்கன்னா 1. ஒமேகா = 1 ரேடியன் பை செகண்ட். ஓகேங்களா? இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கோண திசைவேகம், அதாவது இறுதி கோண திசைவேகம். t = 5 வினாடியில் துகளினுடைய கோண திசைவேகத்தை காண்கன்னாங்க இல்லையா? அந்த கோண திசைவேகம் தான் ஒமேகா = 1 ரேடியன் பை செகண்ட். அடுத்து பாருங்க, பயிற்சியில் இதே மாதிரி ஒரு கணக்கு ஒன்று இருக்கு பாருங்க. எம் நிறையுடைய பொருளொன்றினுடைய கோண முடுக்கம் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா = 0.2 ரேடியன் பை செகண்ட் ஸ்கொயர். 3 வினாடிகளில் அப்பொருள் எவ்வளவு கோண இடப்பெயர்ச்சியை அடையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம் நிறை கொண்ட அந்த பொருள் வந்து 3 வினாடி கழிச்சு எவ்வளவு கோண இடப்பெயர்ச்சி அடையும், அதனுடைய கோண முடுக்கம் வந்து 0.2 ரேடியன் பை செகண்ட் ஸ்கொயர். பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொருள் சுழி திசைவேகத்துடன் சுழி கோணத்தில் தன்னுடைய இயக்கத்தை தூங்குகிறது என கொள்க அப்படின்னா இப்போ நம்ம கோண திசைவேகம் ஆரம்ப கோண திசைவேகத்தை வழக்கம் போல் நம்ம என்ன 0ன்னு வச்சுக்கலாம். கோணம் வந்து நமக்கு சுழி கோணத்தோட தொடங்கினாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கோணம் என்ன செஞ்சிடும் கிடைச்சிடும். அப்போ ஆரம்ப கோண திசைவேகம் மட்டும் இங்கே என்ன சுழி. அடுத்து வந்து பாருங்க
ஆல்ஃபாவோட மதிப்பு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 0.2 ரேடியன் பை செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 3 வினாடிகள் சொல்லும் போது t = என்னது, 3 வினாடி. அடுத்து வந்து வினாடிகள். இப்போ வந்து எவ்வளோ கோண இடப்பெயர்ச்சி அடையும் கேட்டிருக்காங்க. இப்போ தீட்டா ஈக்குவல் என்ன இதுதான் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்னது, தீட்டா = மெகா0t ப்ளஸ் ஆஃப் ஆல்ஃபா t². ஒமேகா வந்து நமக்கு 0வா, t வந்து 3 வினாடி, அது 1/2. ஆல்ஃபா வந்து நமக்கு என்னதுப்பா 0.2, t வந்து நமக்கு என்னது 3². தீட்டா = 0.3 பெருக்கினீங்கன்னா 0 ப்ளஸ் ஆஃப் 0.2, 3² எவ்வளோப்பா 9 அடிச்சிங்கன்னா 0.1. 0.1ஐயும் 9ஐயும் நீங்கள் பெருக்கும் போது 0.9. ஸோ 0.9 அப்படிங்கிறதான் இங்கே நமக்கு உருவாகக்கூடிய என்னது கோண இடப்பெயர்ச்சி. ஓகேங்களா, 3 வினாடிகளில் அப்பொருள் அடையும் கோண இடப்பெயர்ச்சி வந்து 0.9 ரேடியன். பாருங்க, அடுத்த கணக்கு பாருங்க. அடுத்த ஒரு பயிற்சி கணக்கு. எரிபொருள் ஒன்று 30 டிகிரி எரிகோணத்தில் எரியப்படுகிறது. அதனுடைய ஆரம்ப திசைவேகம் வந்து 5 மீட்டர்/செகண்ட். எரிபொருள் அடைந்த பெரும உயரம் மற்றும் கிடைத்தல நெடுக்கத்தை கணக்கிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பெரும உயரம் போடுறோம் அப்படின்னா பெரும உயரத்துக்கான ஃபார்முலா தான் இப்போ நம்ம எழுதியிருக்கிறது. Hmax = பெரும உயரம். Hmaxனா பெரும உயரம் = u² sin² θ/ 2g அப்படிங்கிறதான் நம்ம ஃபார்முலா. இப்போ தகவலில் ஆரம்ப திசைவேகம் சொல்லியிருக்காங்க. u வந்து 5 மீட்டர்/செகண்ட் சொல்லியிருக்காங்க. கோணம் தீட்டா வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 30 டிகிரி சொல்லியிருக்காங்க. ஜிங்கிறது புவியீர்ப்பு முடுக்கம், அது வந்து எவ்வளோனா 9.8 மீட்டர்/செகண்ட்². அது கொடுத்துருந்தா பார்த்துங்க, கொடுக்கல அப்படின்னா நீங்கள் தான் எழுதணும். புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு வந்து நமக்கு என்னது, ஜியோட மதிப்பு வந்து 9.8 மீட்டர்/செகண்ட்². இந்த வேல்யூவில் இங்கே போடுங்க. H மேக்ஸிமம், அதை பெரும உயரம். u² என்னதுப்பா 5² sin² தீட்டா வந்து எவ்வளவு 30 டிகிரி பை 2 × 9.8. 5² எவ்வளவு 25. sin 30ஓட மதிப்பு வந்து 1/2 அட்டவணை மதிப்பு. ஸ்கொயர் இருக்கனால 1/2². 2 × 9.8. 1/2² என்ன வரும், அது 1/4ன்னு வரும். 4 கிலோ வந்துருங்க. 4 × 2 × 9.8. 1/4பா 4 கிலோ. பெருக்கிங்க, மேலே வந்து பெருக்கினீங்கன்னா 25, கீழே பெருக்கினீங்கன்னா 4 2 8. 9.8 × 8ங்கும் போது 8 64, 9 8 72, 6 78. 78.4 கீழே. மேலங்களே 10ஆல் பெருக்கிங்க. 250/284 மாதிரி. ஒரு ஸ்தானம் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்தானத்தில் புள்ளி இருக்கனால 10ஆல் பெருக்குங்க. 10ஆல் பெருக்கினீங்கன்னா 25 × 10 250. கீழே 784. 750 784 வருது. அடங்காது, 0 போட்டு புள்ளி வச்சுக்கோங்க. 2500. 3 தடவை போட்டு பாருங்க. 3 12, பாக்கி 1, மொத்தம் 24 1 25, பாக்கி 2, 7 3 21 2 23. 10 2 வச்சுனா 8, 9 5 வச்சுனா 4, 4 3 வச்சுனா எத்தனை 1. புள்ளி வச்சுனாலும் இன்னொரு 0 போட்டுக்கங்க. 784. இப்போ வந்து ஒரு தடவை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை போட்டுக்கங்கப்பா. ஒரு தடவை போட்டுக்கங்க. ஒரு தடவை போட்டிங்கன்னா 1 4 1 8 1 7. 10 4 போச்சுன்னா 6, 17 8 போச்சுன்னா 9, 13 7 போச்சுன்னா 6, 696. ஓகேங்களா, இப்போ இதுதான் நமக்கு இங்கே மிச்சம் கிடைக்கும். புள்ளி வச்சனா நம்ம 0 போட்டுருங்க. 8 போட்டு பாருங்க. 8 8 32, பாக்கி 3, 8 8 64 3 67, பாக்கி 6, 7 56 6 62 சம்திங் வருது. நான் இது பிறகு நீங்கள் 700 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு தாண்டி இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் 9 1 போட்டு பார்த்துக்கோங்க. 34 36, பாக்கி 3, 98 72 3 75, பாக்கி 7, 97 63 7 70. 7056. நமக்கு இருக்கிறது 6960. ஸோ அதனால் 8 தான் வரும். ஸோ இதுக்கடுத்து போயிட்டே இருக்கும், நீங்கள் அதை நிப்பாட்டிக்கோங்க. 0.318. இதுதான் வந்து நமக்கு என்னது Hmax மீட்டர்.
பெரும உயரம் அப்படிங்கிறது இங்கே வந்து என்னது 0.38 மீட்டர். இதே கொஸ்டினில் கிடைத்தல நெடுக்கம் கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம போடணும். அந்த கணக்கோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.